your .scam passengers are waiting for you. Indra, .scam passengers உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஹலோ தேவா சாரா சார், இன்னைக்கு நீங்கள் ஒரு டாட்ஸ் கேப் புக் பண்ணியிருந்தீங்க. என்னோட வண்டியில தான் டிராவல் பண்ணீங்க. வண்டியில ஏதாவது விட்டீங்களா? ஏய் கிளம்பு, மிஷின் ஆஃப் பண்ணு. ஹலோ சார். ஹலோ, பொருள் எந்து தான் தெரியாமல் மிஸ் ஆயிடுச்சு. ட்ராப் பண்ண லொக்கேஷனுக்கே வந்து கொடுத்துறேன். யாருண்ணே? யாரா அந்த 13 நம்பர் யூஸ் பண்ணுது? அண்ணே தேவாண்ணே, புது ஜாயிண்ட்டு. நம்ம ரஜினி ரெக்கமெண்டேஷனு. தேவா வந்து என்னை பார்க்க சொல்லு. அண்ணே இன்னும் பிரச்சனையாண்ணே? அந்த புறம்போக்கு செஞ்ச தப்புல பொருள் கை மாறி பப்ளிக் கைக்கு போயிடுச்சு. நாம தானே சரி பண்ணோம். சரிதாண்ணே, ஆனால் யார் என்னன்னு தெரியாமல் அவர் இருக்கிறது ரிஸ்க் இல்லை. சேகர கம்மா கடையில் உட்காந்துட்டு கக்கா போனா குண்டியில் கொசு கடிக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா தொழில் செய்ய முடியுமா? பார்த்துக்கலாம். நோ, அந்த கேப் டிரைவர் வந்துட்டா. அவளை நான் பார்த்துக்கிறேன். இங்கே எவ்வளோன்னு தொகுறக்கூடாது, சரியா? ம். எத்தனை பேர்கிட்ட கை மாற்றி விட்டுருக்குறேன், என்கிட்ட விட்டல. பேசாம போய. அதான் சொல்கிறான்ல. யோ, என்கிட்ட விட்டல, பேசாம முடியா, நான் பார்த்துக்கிறேன். உட்கார். எடுத்து வை. சார், என் வண்டியில் வந்து தேவா. இங்கே பாருமா, கேலிலாம் ரொம்ப கேட்காத. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். பொருளை எடுத்து வை. பொருளை கொண்டு வந்து சேஃபாக சேர்த்துட்ட. உனக்கு எதாவது பண்ணலாமே? என்ன பண்ணலாம்? என்னடா பார்க்குறீங்க? என்னென்ன கடைசி வரைக்கும் பொட்டலம் போடுற புறம்போக்கு நினச்சிங்களா? நம்ம தொழிலில் நாம் என்ன செய்கிறோம்னு நம்ம நிழலுக்கு கூட தெரியக்கூடாது, சரியா? போங்கடா போட, நான் வேடத்தோட பேச வேண்டியது. உன் பேர் என்ன சொன்னமா? இந்திரா சார். இந்திரா 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 இந்திரா. நீ வேணா தில்ல அந்த கண்ணை எடுத்து கொண்டு வந்து என் முன்னாடி வச்சிடலாம். ஆனால் அதை எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அது என் கண்ணே கிடையாது. அப்படியே எந்தன்னு சொன்னேன்னு பார்க்குறியா? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது.
பசங்க முன்னாடி ஒரு கெத்து காமிக்கிறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கினேன், அவ்வளோதான். என்னை மாதிரி தொழில் பண்ணுறவனுங்கெல்லாம் எதிரியை கூட பக்கத்தில் வச்சுக்கலாம். கூட இருக்கவங்க 2 அடி தள்ளி தான் நிற்க வைக்கும். இனிமேல் 2 அடி இல்லை 8 அடி தள்ளி தான் நிற்பானுங்க. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணு என்னோடதாகவே இருக்கட்டும். புரியுதா? இந்த பொருள் எடுத்துகிட்டு கிளம்பு. கிளம்புமா. மா ஒரு நிமிஷம். உன் அண்ணன் மாதிரி சொல்கிறேன். இதை விட்டவனோ இதை விட்டுட்டு போன பிரச்சனையோ எல்லாம் உன்னை நோக்கி வருதுன்னு என் மண்டையில் மணி அடிக்குது. இது 2மே டேஞ்சர் தான். இந்த கண்ணு சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே காவு கொடுக்கும், உன்னையும் சேர்த்து தான். யாருமே இல்லாத இடமா பார்த்து தலையை சுற்றி விட்டறிஞ்சிட்டு போயிட்டே இரு. அதான் உனக்கு சேஃப்டி. யாருமே இல்லாத இடமா பார்த்து தலையை சுற்றி விட்டறிஞ்சிட்டு போயிட்டே இரு. ஹலோ ராம். ஹலோ சொல்லுங்க ராம். இந்திரா, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே, என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன். ஓகே. ஓகேங்க, வந்துடுறீங்களா? வந்துடுறேன் ராம். பை. பாய். போலாங்க. ராம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க இந்திரா. நீங்கள் லைஃப்பில் எப்பயாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கீங்களா? இது வரைக்கும் எல்லா டிசிஷனும் நான் தெளிவாக எடுத்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு எடுத்த டிசிஷன் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷங்க. நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சாரி இந்திரா, ஆஃபீஸில் ஒரு சின்ன இஷ்யூ, அதான் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். இட்ஸ் ஓகே ராம். அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் நிறுத்துறீங்களா? என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. தெரியும் தெரியும்டி. ஒன்னு விடவே கூடாதுன்னு சொன்னவங்கிட்ட போய்
உடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாஸ்டர் பிளானை போட்டதே அவன் தாண்டி. ஏய் அடங்கடி, நான் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணி உன தூக்கலாம் பார்த்தேன்ல, அதாண்டி ராம. அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணை கடத்தினதுக்கு பெரிய புட்டிங்கி மாதிரி வந்து நின்னல ராம. சொல்ற எத்தனை பொண்ணை கடத்திருக்கேன்னு அவனுக்கே தெரியாது. போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டா எங்களால வெளில வர முடியாதா? எங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தெரியுமா? நாங்க எப்படி வந்து நின்னோம் பாத்தியா? எங்க சப்ளை செயின்லயே இல்லாத செம்ம சரக்கடி நீ. விட்டுருவோமா உன்ன? ஏய் அவன் வாய் பத்துறா. அடங்கடி, துள்ளிக்கிட்டே இருக்க. நிறுத்தி ஒரு பொம்பளை இருக்கு தெரியல உனக்கு?